ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிலாஸ்டர். இதை எழுதினவங்க ஃப்ரான்சிஸ் பேமன் அண்ட் ஜான் ஃப்ளெச்சர். இந்த ஃபிலாஸ்டர் அப்படின்றது வந்து இந்த பிளேயில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், ஈவன் ப்ரொட்டகானிஸ்ட். ஸோ அவரோட ஸ்டோரியை சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ஃபிலாஸ்டர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது, லவ் லைஸ் அ ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டிலும் இருக்குது. ஏர்லி ஜெக்கோபியன் பீரியடில் அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, கிங்டமில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக எழுதியிருப்பாங்க. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ட்ராஜிக் காமெடி இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த ப்ளே வந்து ஃபர்ஸ்ட்டு புக்காக பப்ளிஷ் பண்ணது 1620. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் குயின் ஆனோட மென் அட் த ஒயிட் ஃப்ரையர்ஸ் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1610 தான் இது ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை வந்து புக் ஃபார்மேட்டில் 1620 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. குயின் ஆனோட தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து குளோப் தேட்டர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 17th செஞ்சுரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயாக பார்க்கப்படுது. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிலாஸ்டர் அப்படின்றவர் ஒரு நோபல் மேன், ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் ஆல்சோ சிசிலி அப்படின்ற கிங்டமில் இவர் வந்து பிரின்ஸாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அரிதூசா அப்படின்றவங்க கெலாப்ரியா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கிங்டமில் பிரின்சஸாக இருக்கிறாங்க. தென் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னேம்டு கிங் இருக்கிறாரு. இவர் தான் அந்த கெலாப்ரியா அப்படின்ற அந்த கிங்டமோட கிங் அண்ட் ஆல்சோ அரிதூசாவோட ஃபாதர். தென் ஃபேரமெண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் வந்து ஸ்பானிஷில் இருக்கிற ஒரு பிரின்ஸ். தென் டயான் அப்படின்ற கேரக்டர் ஃபிலாஸ்டரோட ஒரு லாயலான ஃப்ரெண்ட். தென் பெலாரியோ அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் வந்து ஃபிலாஸ்டரோட சர்வெண்ட். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். கிங் வந்து அன்னேம்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது ப்ளே வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ஷன் ஆஃப் சிசிலி அப்படின்ற இடம் வந்து ஃபிக்ஷனல் ஒரு வேர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஃபிலாஸ்டர் அப்படின்றவரோட ஃபாதரான கிங் வந்து இறந்து போயிட்டார், ஓகேவா. ஸோ அவர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சடனாக அவர் இறந்து போயிட்டார். இப்போ ஃபிலாஸ்டர் வந்து அங்கே ரொம்பவே யங்கான ஒரு பர்சன் அப்படின்றதுனால இப்போ அவரால் உடனடியாக கிங் ஆக முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் கிங் ஆஃப் கலாப்ரியா, இந்த பக்கத்து கிங்டமில் இருக்கிற அந்த கிங் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவரோட க்ரௌனை அவர்கிட்ட இருந்து பறிச்சிடுறாரு. அவர் சின்ன பையன் அப்படின்றதுனால அவர் அரியணையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியையும் இவர் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அந்த க்ரௌனை வாங்கிட்டாரு. இவர் தான் கிங்காக இருக்க போகிறேன், நான் தான் இந்த 2 கிங்டமையும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபிலாஸ்டருக்கு ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. பட் அவன் சின்ன பையன் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் அவனால் எதுவும் பண்ண முடியல. இப்போ கிங் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இவனை நம்ம கொலை பண்ணிட்டோம், ஃபிலாஸ்டரை வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா யாருமே நம்மளை கொஷின் பண்ண முடியாது. அந்த கிங்டமில் ஆல்ரெடி கிங் இல்லை, இப்போ வந்து பிரின்ஸும் இறந்து போயிட்டான் அப்படின்னா யாருமே கொஷின் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியலி இன்னும் போல்டாக அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும், அந்த கிங்டம் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது சேஃப்டி கிடையாது, ஏன்னா என்றைக்கினாலும் ஃபிலாஸ்டர் வந்து இது என்னோட கண்ட்ரின்னு சொல்லி அதை வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான சமயத்தில் இப்போ இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்குது இல்லையா, அவளை ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிலியில் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கும் பையன் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பொண்ணை வந்து யாருக்காவது மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த சன்னன்லாம் வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், அவரும் நம்மளுக்கு ஒரு வாரிசு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணுவார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பானிஷில் இருக்கிற பிரின்ஸான ஃபேரமெண்ட் அப்படின்றவரை இவரோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான டாக் போயிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு பேசுவார், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்துட்டு ஃபிலாஸ்டருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறமா அவன் அந்த கிங்டம்க்கு போயிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஓப்பன் சேலஞ்ச் கொடுப்பான். இந்த மேரேஜ் ஒரு வேளை நடக்குது அப்படின்னா அது அவனோட டெட் பாடியோட தான் நடக்கணும், கண்டிப்பாக ஃபேரமெண்ட் உயிரோட இருக்க மாட்டான், அதனால தேவையில்லாத பிளான்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக பெரிய ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ கிங் வந்து அவனை வந்து வார்ன் பண்ணுறாங்க, நீ உன்னோட வேர்ட்ஸ் எல்லாம் நீ கவனமாக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எங்கள் கிங்டமில் வந்து நீ கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அவனை வார்ன் பண்ணுறாரு. இருந்துமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய எந்த கான்சிக்வன்சஸையும் யோசிக்காமல், நம்ம பக்கம் இப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லைன்றதை யோசிக்காமல் ஃபிலாஸ்டர் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப கோவமாகவும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அரகெண்ட்டாகவும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ வந்து அவரை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்றது ரொம்பவே டைரெக்டாக தெரியுது. ஸோ அதை வந்து எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையன்ற கோவத்தில் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு இல்யூஷன்,
ஃபிலாஸ்டருக்கு வந்து அவரோட ஃபாதரோட ஸ்பிரிட் அவர் கூட இருக்கிறதாவும், அவர் இவங்க கிட்ட பேசுறதாவும், இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வந்து சில இல்யூஷன்ஸ், சில இமேஜினேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்பிரிட் என்ன சொல்றதா நினைக்கிறாரு அப்படின்னா, ஃபிலாஸ்டரை கைட் பண்ணுறதுக்காக தான் அவரோட ஃப்ரெண்டான டயான் அப்படின்றவரையும், அது மட்டும் இல்லாமல் 2 நோபல் மேனையும் அனுப்பி வச்சிருக்கிறதா அவங்க அப்பா சொல்கிறதாவும், அவங்க அப்பா எப்போவுமே இவர் கூடவே இருந்து கைட் பண்ணுறதாவும் இவர் ரொம்பவே நம்புறாரு. ஸோ அந்த ஒரு ஹோப், அந்த ஒரு கரேஜோட அவர் எல்லாரையும் எதிர்த்து நிற்கிறாரு. யார் வந்தாலும் சரி, இந்த கிங்டம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கரேஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. அது வந்து அவங்களோட அப்பாவோட ஸ்பிரிட் அவருக்கு கொடுத்ததா நம்புறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அரித்தூசா வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அரித்தூசாக்குமே ஃபிலாஸ்டரை தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேகமாக போகும்போது இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் லவ்வை கன்ஃபஸ் பண்ணிடுறா. எதுக்காக இவளே கன்ஃபஸ் பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஃபிலாஸ்டர் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கவே மாட்டான் அப்படின்றது அவளுக்கு தெரியும். ஸோ பெட்டர் நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரிவீல் பண்ணுறா. இது கேட்ட உடனே ஃபிலாஸ்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2 பேருமே அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா, 2 பேரோட வீட்லேயுமே பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும். பட் நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும் அப்படின்றதுனால ஃபிலாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சர்வெண்ட்டான பெலாரியோ அப்படின்னு ஒரு பர்சன் அவர்கிட்ட சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனை அரித்தூசாவுக்கு சர்வெண்ட்டாக அனுப்பி வைப்பார். எதுக்காக அப்படின்னா, இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா யாருக்காவது அது தெரிஞ்சதுன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும் அப்படின்றதுக்காக தான் இவரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அரித்தூசாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, ஃபேரமெண்ட் அப்படின்றவர் வந்து மெக்ரா அப்படின்ற ஒரு ஜென்டில் விமன், கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜென்டில் விமனோட அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இல்லையா. அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் அவரோட இந்த ஒரு வேர்ஸ்டான ஒரு பிஹேவியர் தெரியும் போது இதை எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. அந்த சமயத்தில் இந்த மெக்ரா அண்ட் ஃபேரமண்ட் 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் இல்லையா. அதனால் இதுக்கு பதிலாக வேற ஒரு ரூமரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் அது பக்கம் திரும்பிடுவாங்க, இந்த இஷ்யூவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரமண்ட் வந்து வேகமாக அவங்க என்ன ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரித்தூசா அண்ட் பெலாரியோ இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அந்த ரூமர்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக எல்லாருக்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு வழியாக ஃபிலாஸ்டர்கிட்டையும் போய் சேர்ந்துடுச்சு. ஸோ ஃபிலாஸ்டர் வந்து இமீடியட்டாக இந்த நியூஸை நம்பிடுறாரு. என்ன தான் நியூஸ் வந்திருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் அவரோட லேடி லவ் கிட்ட அதை பற்றி என்கொயரி பண்ணியிருக்கணும், அவங்க சைட் ஸ்டோரியை கேட்டுட்டு தான் அதை பிலீவ் பண்ணியிருக்கணும். பட் இவர் வந்து ஆல்ரெடி அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால இதையும் பிலீவ் பண்ணிடுறாரு. பிலீவ் பண்ண உடனே அவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே அரித்தூசாவுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க லாயலாக தான் இருக்கிறாங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த ராயல் ஹண்ட் எல்லாம் நடக்கும்போது நம்மளும் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூசைட் அட்டம் பண்ணுற அந்த சமயத்தில் ஃபிலாஸ்டர் வந்து பார்த்துட்டாரு. ஸோ அவங்க கிட்ட போய் பேசுகிறாரு. பேசும்போது அரித்தூசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன பிலீவ் பண்ணலை, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, பெட்ரேயலாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் வாழணுன்ற அவசியம் இல்லை, நான் வந்து லாயலாக தான் இருந்தேன், பட் யாரும் அதை பிலீவ் பண்ணலை, ஸோ நான் இறந்து போக போகிறேன், நீயே என்னை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்பவே பெக் பண்ண உடனே அவரும் கோவத்தில் அவளை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லவ், அவள் மேலே இருக்கிற அந்த லவ்னால அவரையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பக்கம் அந்த ஒரு வெப்பனை திருப்பும் போது சடனாக அந்த பக்கமாக நடந்து போன ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு அவர் வந்து பிரின்சஸை ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லையா, அது தெரிஞ்ச உடனே அவர் வேகமாக வந்து அவரோட சண்டை போடுறாரு. ஸோ 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டையில் 2 பேருக்குமே நிறைய காயங்கள் ஆயிடுது. நிறைய அடிபட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. இப்போ ஃபிலாஸ்டர் வந்து வேற யாராவது இங்கே வந்து பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவாக நடந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சு விழுந்து கிடக்குறாரு. இப்போ கோர்ட்டில் இருக்கிற நிறைய நோபல்ஸ் எல்லாரும் அந்த பக்கமாக வராங்க. அப்படி வரும்போது அரித்தூசாவை பார்த்துட்டாங்க. அவங்க அங்கே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ பெலாரியோவுக்கு வந்து நியூஸ் தெரிய வருது, யாரோ அரித்தூசாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து ஃபிலாஸ்டர் தான் பண்ணினதாகவும் அந்த
நடந்து போனார், ஒரு பர்சன் கூட சண்டை போட்டார் இல்லையா, அவர் வழியாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஸோ ஃபிலாஸ்டரை எல்லாரும் அக்யூஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரியோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து நான் தான் பண்ணினேன், நான் தான் அரித்தோசா மேலே உள்ள கோவத்தில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க பழி ஏற்றுக்குவாங்க. இப்போ ஃபிலாஸ்டருக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வருது. இந்த மாதிரி பெலாரியோ அரித்தோசா 2 பேருமே நம்மளுக்கு லாயலாக தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஃபிலாஸ்டர் அவரையே சேஞ்ச் பண்ணிக்கிற இந்த டைமில் அவரை வந்து எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து சென்டென்ஸ் கூட கொடுத்துட்டாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. அவர் இறந்து போகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. இப்போது அரித்தோசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து நான் என்னோட கஸ்டடியில் வச்சுக்கிறேன், அவருக்கு வந்து சென்டென்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கிங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அரித்தோசாவும் அவரை மன்னிச்சிடுறாங்க. 2 பேருமே திரும்ப ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் சூன் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணதை பார்த்து கிங்குக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஏன் அப்படின்னா 2 பேர் மேலேயும் ஆல்ரெடி அவருக்கு கோவம் இருக்குது. 2 கிங்டமும் அவரோட கிங்டமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவரோட டெசிஷனை மீறி அவங்க பொண்ணு ஒரு முடிவை எடுத்ததுனால அது இவருக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸோ கிங்டம்குள்ளே இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவுட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே ஃபிலாஸ்டர் மேலே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காரணம் இந்த ஃபேரமெண்ட் அப்படின்றவர் தான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஃபேரமெண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஃபேரமெண்ட்டை லாக் பண்ணி வச்சுட்டு கிங் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபிலாஸ்டராக இருக்கட்டும், அவரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்ட மக்கள் எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் தான் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிய வரும். என்ன அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த ரூமர் தான் இல்லையா. அரித்தோசா அண்ட் பெலாரியோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த அஃபேர் இல்லையா, அதில் இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒரேடியாக முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு பெலாரியோ என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பையனே கிடையாது, பெலாரியோ அப்படின்றது ஒரு பொண்ணு, அவங்க தான் பையன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாளும் அப்படின்ற அந்த உண்மையை வந்து இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, டயான் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு ஃபிலாஸ்டரை ரொம்ப பிடிக்கும், லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபிலாஸ்டர் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த சர்வெண்ட் மாதிரி கெட்டப் போட்டு அவரோட இருந்திருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்கள வந்து அரித்தோசாவுக்கு சர்வெண்ட்டாக அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அது ஒரு பொண்ணு தான் பையன் மாதிரி கெட்டப் போட்டுட்டு பெலாரியோ அப்படின்ற பேரில் இருந்திருக்கே தவிர அது பெலாரியோன்றது ஒரு பையன் கிடையாது அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ரூமர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா. ஸோ அவர் வந்து பையனே இல்லை அப்படின்றப்போ அவங்க அஃபேர் அது எல்லாமே ஒரு ரூமர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இப்போ ஃபிலாஸ்டர் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், மிஸ்கம்யூனிகேஷன் தான், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம், நீங்கள் இந்த ஃபெரமெண்ட்டை விட்டுருங்க, அவரை கேப்சர் பண்ணியிருக்கணும், அவரை லாக் பண்ணி வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை, அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் மக்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு பெரிய அந்த ரயட் மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆக இருந்தது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக மக்கள் எல்லோரும் காம் ஆகிட்டாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக கிங் வந்து ஃபிலாஸ்டர் கிட்ட தேங்க் பண்ணுறாங்க. போத் ஃபேரமெண்ட்டை வந்து சேவ் பண்ணதுக்காகவும் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக அரித்தோசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் உண்மை தெரியுது இல்லையா, பெலாரியோ அப்படின்ற கெட்டப்பில் அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிலாம் தெரிய வருது. ஸோ அரித்தோசா வந்துட்டு அவளுக்கு கோர்ட்டில் ஒரு நல்ல பொசிஷன் அண்ட் ஆல்சோ அவளோட மேரேஜ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறா. பட் அந்த எந்த ஆஃபர்ஸையுமே அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் சர்வெண்ட்டாக இருந்த மாதிரி இதுக்கப்புறமும் நான் சர்வெண்ட்டாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு எந்த ஒரு ஆஃபரும் வேண்டாம், நான் அந்த சர்வெண்ட்டாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நிறைய அன்ரிவீல்டு ட்ரூத் எல்லாமே ரிவீல் ஆகுது, எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நார்மலாக ஒரு ப்ராப்பரான வேல கிளியர் ஆகுது. ஓகேவா. ஸோ மிடில் ஆஃப் தி போர்ஷன் கொஞ்சம் ட்ராஜிக்காக இருந்தாலும் எண்டில் வந்து நிறைய காமெடி அண்ட் ஆல்சோ ஒரு ஃபன் எலமெண்ட்டோட முடிகிறதுனால இது ஒரு ட்ராஜிக் காமெடியாக இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.